இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பலாப்பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு பலாப்பழம் சைடில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜை அப்படியே தூக்கி போட்டுருவோம். அதை தூக்கி போடாமல் இன்றைக்கி இதை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடுத்த தடவை பலாப்பழம் வாங்கும் போது இந்த மாதிரி பலாப்பழமாக இருக்கான்னு பார்த்து வாங்குவீங்க. இந்த மாதிரி நீங்கள் பலாப்பழம் வாங்கினீங்கன்னா உள்ளே வந்து அவ்வளோவா சொலை இருக்காது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு சைடில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜாக இருக்குது பாருங்கள், அதுதான் நிறைய இருக்கும். நான் ஒரு பலாப்பழம் வாங்கும் போது இது மட்டும் இருந்துச்சு. இதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டே இருப்பீங்க. வீடியோ கீழே வந்து ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணும்போது ஆல் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் தன்னாலே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போது தோலை மட்டும் நான் எடுத்துகிட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொலை நிறைய கிடச்சிருக்கும். இவங்க வந்து சீக்கிரமாக அறுத்ததுனால நமக்கு வந்து ஃபுல்லாக வேஸ்டேஜாகவே இருந்துச்சு, சொலை கம்மியாக இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் தெரியாமல் பலாப்பழம் வாங்கிட்டு வந்தாலும் காசு வேஸ்ட் ஆகிடுச்சின்னு கவலைப்படாமல் இதையும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணலாம். அது எப்படின்னா, பலாசொலை அந்த வேஸ்டேஜ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சோடா மாவு. அடுத்து வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, சிட்டிகை மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. அடுத்து வந்து ரெட் சில்லி பவுடர். இனிப்பு வேஸ்டேஜாக இருந்துச்சுன்னா காரம் அதிகமாக போட்டுக்கோங்க, இனிப்பு கம்மியாக இருந்தால் காரம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. கொத்தமல்லி வந்து நிறைய சேருங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு கட்டு அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கருவேப்பிலையும் ஒரு 2 கொத்து அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பெரட்ட போகிறோம். இந்த மாவு பார்த்திங்கன்னா அந்த வேஸ்டேஜ் இருக்குது இல்லையா, அது வந்து வெளியில் வந்து தெரியணும். அப்படியே ஃபுல்லாக பைண்ட் ஆகிட்டு மொதையாக இருக்கக்கூடாது, மாவு வந்து பட்டும் படாமல் இருக்கணும். இந்த மாதிரி பெரட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்ருங்க. இப்போ பாருங்கள் மாவு ஃபுல்லாக பைண்ட் ஆகாமல் வெளியில் நம்மளோட வேஸ்டேஜ் மட்டும் தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ கடாயை வச்சுட்டு எண்ணெயை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த பலாவோட அந்த வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிடுங்க. இது பலா சொலையில் செய்யக்கூடிய சிப்ஸை விட இது செம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து இதில் ஒரே ஒரு சின்ன மைனஸ் என்னென்னா எண்ணெய் அதிகமாக இருக்கும். ஸோ சிம்மில் மட்டும் வச்சிடாதீங்க, நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறுமொறுப்பாக பொரிச்சிடுங்க. நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு எடுத்து வடிகட்டிடுங்க. வடிகட்டி ஒரு 1/2 hour கழித்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எண்ணெயாக இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் நாள் கழித்து சாப்பிடுங்க. எண்ணெய் எல்லாம் வந்து நல்லா கீழே இறங்கின பிறகு அதுக்கப்புறமேட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.